ஹலோ! இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆப்பம் செஞ்சுருந்தேன். ஆப்பத்துக்கு மாவு பார்த்திங்கன்னா, மிக்ஸர் ஜாரில் தான் அரைச்சிருந்தேன். ஆனாலுமே ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக வந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு. அதனால் நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஷேர் பண்ணலாமா? 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் வந்து இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து எல்லாத்தையுமே ஒன்றாவே கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறட்டு. 5 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா, மிக்சர் ஜாரில் முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி, பருப்பு எல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதில் அந்த வெந்தயத்தோடு அந்த வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கிறதோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து நம்ம புளிக்க வைக்கும்போது வழக்கமாக நான் வந்து சால்ட்டு போட்டு புளிக்க வைக்க மாட்டேன். ஆனால் மிக்ஸர் ஜாரில் அரைச்சா மட்டும் சால்ட்டு போட்டு நல்லா புளிக்க வச்சோம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. சில பேர் தேங்காய் சேர்த்து செய்வாங்க, சில பேர் சாதம் சேர்ப்பாங்க, சில பேர் வெந்தயம் கம்மியாக கூட போடுவாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே 1 கப் காஃபியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.